எங்க ஸ்கூலுக்கு போற அண்ணாமலையும் பார்த்து பத்திரமா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சொல்லப்போனா ஒரு வேலைக்கே போவானான்னு சொல்லியும், இல்ல கண்டிப்பா நான் போயே தீருவேன்னு சொல்லி ஒரு பிடிவாதம் பிடிச்சதுனால, எங்க வீட்ல இருக்க எல்லாருமே அண்ணாமலைய மறுபடியும் ரிட்டர்ன் வேலைக்காக எங்க ஸ்கூலுக்கு ரொம்பவே பார்த்து பார்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப முத்துவ போய் டிராப் பண்ணி விட்டுட்டு, எப்பவும் போல அவரோட வேலைய பார்க்க போறாரு. அதே நேரம் இங்க அண்ணாமலை ஸ்கூலுக்குள்ள போறதையும் பார்த்த ரோகிணியுமே கிருஷ்ண கூட்டிட்டு உள்ள போகாம, அங்க இருக்கிற செக்யூரிட்டியுமே இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு, இவர் என்ன பண்றாரு இங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப செக்யூரிட்டியுமே அவர் தாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை மட்டும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்குமா இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல நான் அவர் வந்து எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவர் தான், அதுக்கு தான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ண ஸ்கூலுக்கு கூட்டு போகாம ரிட்டன் வீட்டுக்கே கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு, இங்க பாருமா புதன்கிழமை புதன்கிழமை கண்டிப்பா வந்து கிருஷ்ண ஸ்கூலுக்கு போக கூடாது, ஏன்னா அன்னைக்கு அண்ணாமலை அந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வராரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இது கேட்ட உடனே இங்க ரோகிணியோட அம்மாவுமே, ஏன் ரோகிணி இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்க, கிருஷ்ணோட படிப்பும் கெட்டு போயிட்டு இருக்கும், தயவு செஞ்சு எப்படியாவது அந்த உண்மையை வீட்டுல சொல்லி நம்மளுக்குலாம் ஒரு விடிவு காலம் வர்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ரோகிணி அவங்க அம்மா கிட்ட ரொம்ப கோபத்தோட, என் நிலைமையில இருந்து பாருமா, அப்பதான் எவ்வளவு சிக்கல்ல இருக்குங்கிறது உனக்கு புரியும், இப்போதைக்கு நான் சொல்றதை மட்டும் செய்யி, இன்னும் 2 வாரம் டைம் கொடு, அதுக்குள்ள எப்படியாவது அண்ணாமலைய அந்த ஸ்கூலுக்கு வரவிடாம பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணியுமே ஒரு முடிவோட வீட்டுக்கு போறாங்க. அதே நேரத்துல எப்பவும் போல வேலையை முடிச்சு அண்ணாமலை அங்கிருந்து கிளம்புறப்போ அங்க இருக்கிற செக்யூரிட்டி அண்ணாமலையை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, உங்களை பத்தி ஒரு பொண்ணு விசாரிச்சாங்க, உங்களுக்கு வேண்டப்பட்டவன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு வேண்டப்பட்டவங்களா, என்ன, யார் பொண்ணு, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த செக்யூரிட்டியுமே, யார் என்னன்னா எனக்கு தெரியாதுங்க, அந்த பொண்ணோட பையன் வந்து இதே ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்கூலில் என்ன கிளாஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு கூட்டிட்டு வந்தாங்க அந்த பையனை, மறுபடியும் உங்களை பற்றி விசாரிச்சுட்டு அங்கேருந்து அந்த பையனை கூட்டிகிட்டே கிளம்பிட்டாங்க, ஒருவேளை நாளைக்கு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியுமே போய் அவரோட இடத்துல உட்காந்துக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த விஷயத்த கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும் போது வர முத்துக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அப்போ முத்துவுமே இதெல்லாம் கேட்டுட்டு, என்னப்பா சொல்கிறீங்க, அப்போ நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க யாரா இருக்கும், உங்களுக்கு ஒருவேளை உங்க ஃப்ரெண்டா இருக்குமோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம என்ன எதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்பவும் போலயே எங்க அண்ணாமலை வீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியுமே அங்க யாரோ ஒரு பொண்ணு என்னை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, எதுக்காக அந்த பையனை ஸ்கூல்ல விடாம திரும்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை கூப்பிட்டு, இன்னைக்கு மட்டும் போயிட்டு அந்த பையன் யாரு அப்படிங்கறத அந்த செக்யூரிட்டி மூலமா கண்டுபிடிச்சிட்டோம் முத்து, அப்பதான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே தன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு டேரக்டா ஸ்கூலுக்கு போறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க செக்யூரிட்டியுமே, எங்க அப்பா தான் இந்த அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், எங்க அப்பா பத்தி விசாரிச்ச பொண்ணு யாரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அந்த பொண்ணோட பையன் வந்து எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், எந்த கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இது கேட்டோன்னு அந்த செக்யூரிட்டியுமே, இதை பாருங்க இந்த கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் படிச்சுட்டு இருக்கிற அந்த கிளாஸ் ரூமையும் காட்டுறாங்க. உடனே முத்துவுமே அங்க போயிட்டு யாரு, ஏதோ தெரிஞ்ச முகமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்பதான் தெரியுது அங்க கிறிஷ் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே எங்க முத்துக்கு சரியான சந்தோஷம். அப்ப கிறிஷுமே முத்துவை பார்த்தோன்னே, ஆமா எங்க இருக்கீங்க, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இந்த பக்கம் முத்துவை வந்து கட்டி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற டீச்சருமே, ஓ உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, நீங்க பேரண்ட்ஸா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமா எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷுமே கூப்பிட்டு இந்த பக்கம் முத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன கிறிஷன் இங்க இருக்க, நீ ஊருக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கிறிஷுமே, இல்ல முத்து மாமா, இந்த மாதிரி வந்து அம்மா தான் இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எங்க பாட்டி தான் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போதைக்கு ஊருக்கு போக வேண்டாம், இந்த ஸ்கூல்ல நீ நல்லா படி, அதுக்கப்புறம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறேன், இப்பதான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல இங்க கிறிஸுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே, கிறிஷை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்புறாங்க. அங்கிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க முத்துக்கு தெரிய வருது, நம்ம வேற ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அது எல்லாத்தையும் மறந்துட்டோம்ல, கிறிஷை பார்த்துட்டு மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்பதான் அவரோட மைண்ட்ல பயங்கரமா சிங்க் ஆகுது, ஒருவேளை கிறிஷோட அம்மா வந்துட்டாங்களோ, அவங்க தான் நம்ம கிட்ட இருந்து அந்த குழந்தைய மறைக்கிறதுக்காக மறுபடியும் நம்ம கண்ணில் படாம வச்சிருக்காங்களோ, அப்பாவை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இங்க டைரக்டா இங்க அண்ணாமலை கிட்ட வந்து சொல்றாங்க முத்துவுமே. இதை கேட்ட அண்ணாமலையும், சரி முத்து, அப்ப கண்டிப்பா அவங்க எதுக்காக நம்மளை விட்டு பிரிஞ்சு போறாங்க, ஏன் நம்ம கிட்ட பேச மாட்டேன்றாங்கிற விஷயம் தெரிஞ்சாக்கணும், இது அவங்களுக்காக இல்லைனாலும் கண்டிப்பா அந்த சின்ன பையனுக்காக கண்டிப்பா நம்ம இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அண்ணாமலையும் முத்தும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. அப்ப போறப்பதான் தெரியுது, இப்போ இங்க அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரோகிணி தான் வந்து கிருஷ்ண கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்த முத்துவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, சரி இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட மொபைல் எடுத்து வீடியோவும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீடியோ எடுத்துட்டு இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொன்னா ரொம்பவே ஷாக் ஆவாரு, முதல்ல யோசிப்போம் ரோகிணி எதுக்காக இந்த மாதிரி கிருஷ்ண வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இங்க ரோகிணியோட வீட்டுக்கு, அங்க ரோகிணிக்கே தெரியாம அவங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இப்போ போல கிருஷ்ண கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு ரோகிணியுமே இங்க கிருஷோட பாட்டிய, அம்மா இந்த மாதிரி கிருஷ்ண கூட்டிட்டு வந்துட்டேன், நாளைக்கு நீ கூட்டு போய் விட்டுருமா, நாளைக்கு கொஞ்சம் பார்லர் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க கிருஷோட பாட்டி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுமே பதிலுக்கு இங்க ரோகிணியை பார்த்து, சரி கல்யாணி பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன், ஆனா இந்த மாதிரி புதன்கிழமை லீவ் போட சொல்றது எனக்கு ரொம்ப சரியா படல, அவர் ஸ்கூலுக்கு வராரு அப்படிங்கிறதுனால நீ ஏதோ புதுசா கிருஷோட படிப்பை கெடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்க, இது சரிப்பட்டு வரல,
கூடிய சீக்கிரம் அந்த அண்ணாமலையை வேலைக்கு போகாம நிறுத்த வை, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுமே சொல்லி அனுப்புறாங்க. அவங்க சொல்லி அனுப்புன மாதிரி அடுத்த நாள் எங்க வீட்டுக்கு வந்துட்டு டைரக்டா இங்க அண்ணாமலையை பார்த்து, இங்க பாருங்க மாமா, நீங்க வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு நீங்க வீட்டுல இருங்க, இந்த வயசான காலத்துல நீங்க வெளியில போய் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரோகிணி அக்கறையா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முத்துக்கு பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்குது. எங்க வீட்டையே ஏமாத்திட்டு இருக்க ரோகிணி இப்படி நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு